Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 47 கான question number 52. What is the maximum number of emission lines when the excited electron of a hydrogen atom in n is equal to 6 drops to ground state? So, இது ஒரு direct formula substitution question தான். Excited stateல இருக்கக்கூடிய ஒரு electron ground stateக்கு jump ஆகும்போது எவ்வளோ number of spectral lines நமக்கு கிடைக்குதுன்றதான் question. So formula என்னன்னா maximum number of emission lines when an excited electron jumps from ஒரு nth level இருந்து from so இது வந்து from n to ground state. So ground state அப்படின்றது n is equal to 1. So from n இருந்து 1க்கு shift ஆகுதுனா இந்த formula n to 1க்கு electron jump ஆகுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய formula n into n minus 1 by 2. So n அப்படின்றது நம்மளுக்கு questionல கொடுத்திருக்க excited state. இந்த இடத்துல n is equal to 6. அப்ப formula படி நம்ம என்ன apply பண்ணுவோம் 6 into 6 minus 1 by 2 which is equal to 6 into 5 by 2. So, இதையும் cancel பண்ணா 3. So, 3 into 5, 15 spectral lines நமக்கு கிடைக்கும். So, option B answer. So, இந்த மாதிரி maximum number of spectral lines அல்லது emission lines நமக்கு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். ஒன்னு வந்து excited stateல இருந்து ground stateக்கு வருதா அப்படின்னா தான் இந்த formula நீங்க apply பண்ண போறீங்க. சரியா சோ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு லெவலுக்கு சோ 1 இல்லாம கிரவுண்ட் ஸ்டேட் இல்லாம வேற ஒரு லெவலுக்கு வருதுன்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியாது அது வேற ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண சோ இந்த क्वेश्चन கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான क्वेश्चनா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் क्वेश्चन உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு क्वेश्चनோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கறேன் Thank you